அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம bcrypt பாஸ்வேர்ட் என்கோடர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டேட்டா பேஸில் இருக்க யூசர்ஸை பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறது, எப்படி அவங்கள அத்தன்டிகேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். நம்ம ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணோம், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக நம்ம 2 யூசர்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் SQL query மூலயமா. ஸோ இதுதான் அந்த 2 யூசர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2 விஷயம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் மூலயமா எப்படி ஒரு யூசர் ஆட் பண்ணுறது அது ஒன்று ஆட் பண்ணோம். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் ஆயிருக்க பாஸ்வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிளெயின் டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் ஆயிருக்கு. எனக்கு பிளெயின் டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் ஆகக்கூடாது, எனக்கு ஆஷ் ஸ்டோர் ஆகணும். ஸோ பிளெயின் டெக்ஸ்ட்னா என் டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ட் பண்ணாங்க இல்லை ஒரு அட்டாக் பண்ணாங்கன்னா என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் அட்டாக்கர் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க்கை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வேரியஸ் கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக் இருக்கு. ஸோ பேசிக் டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா என்கிரிப்ஷன் அண்ட் டீகிரிப்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்னு இருக்கும். நம்ம ஒரு கீ அப்ளை பண்ணுவோம், சைஃபர் டெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதே கீ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா வில் கெட் த பிளெயின் டெக்ஸ்ட் பேக். ஓகேவா? ஸோ சேம் கீ யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் சிமெட்ரிக் கீ, டிஃப்ரெண்ட் கீ எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் அசிமெட்ரிக். அதாவது 2 டிஃப்ரெண்ட் கீஸ், என்கிரிப்ஷனுக்கு ஒரு கீ, டீகிரிப்ஷனுக்கு ஒரு கீ. ஸோ இது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிடலாம். அதாவது தே கேன் கெட் த பிளெயின் டெக்ஸ்ட் ஃப்ரம் யுவர் சைஃபர் டெக்ஸ்ட். அப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே பாசிபிளாக இருக்குது. ஸோ பிளெயின் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாறுறக்கு ப்ரொசீஜருக்கு பேர் என்கிரிப்ஷன், சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து பிளெயின் டெக்ஸ்ட் எடுக்கிறதுக்கு பேர் டீகிரிப்ஷன். ஓகே, நமக்கு ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேஷிங். ஸோ ஹேஷிங்னா நீங்கள் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிளெயின் டெக்ஸ்ட் கொடுக்குறீங்கள, அது பார்த்தீங்கன்னா இன்புட் நம்ம சொல்றோம். எனி சைஸ் ஆஃப் இன்புட் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரி லென்த்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, சே h of xன்னு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேஷ் ஃபங்க்ஷன். இது உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸட் சைஸ் அவுட்புட் கொடுக்கணும். ஃபிக்ஸட் சைஸ் ஹேஷ் கோட் இல்லைனா. ஸோ வேரியஸ் அல்காரிதம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு ஹேஷிங்க்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா MD5, SHA-1, SHA-லே பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது பார்த்தீங்கன்னா SHA-512. ஸோ இதனுடைய ஃபிக்ஸட் சைஸ் மாறும், அவுட்புட் சைஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ SHA-512னா உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் பிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய இன்புட் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் சைஸ் ஹேஷ் கோட் தான் கிடைக்கும். பட் இந்த 3த்தை விட ஒரு ஸ்ட்ராங்கான அல்காரிதம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற bcrypt. ஏன்னு கேட்டிங்கன்னா bcrypt இந்த என்கிரிப்ஷன் ஹேஷிங்கையும் தாண்டி ஒரு படி போயிடுச்சு. நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் bcrypt நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். தெர் ஆர் லாட் ஆஃப் குட் டுட்டோரியல்ஸ். ஸோ bcrypt பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேஷிங் கூடயே உங்களுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணிடும். ஸோ சால்ட்டு ப்ளஸ் ஹேஷ் கோடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். ஸோ தேர்பை உங்களுக்கு என்ன நடக்கும்னா இப்போ 1 2 3ன்னு கொடுக்குறீங்க. ஸோ நார்மலாக நம்ம ஹேஷிங் எப்படி ஒர்க் ஆகும், இப்போ 1 2 3க்கு ஒரு மெசேஜுக்கு நீங்கள் ஹேஷ் கோடு கொடுத்தீங்கன்னா சரி இப்படி புரியாத நம்ம உதாரணத்துக்கு இப்படி ஒரு பெருசா ஒன்று எடுத்துக்கலாம். இப்படி பெரிய ஒரு ஹேஷ் கோட் எனக்கு ஜென்ரேட் ஆகுது. இப்போ நான் சேஞ்ச் பண்ணனா 1 to 4ன்னு பார்த்தேன்னா எனக்கு டிஃபரெண்ட் ஹேஷ் எனக்கு கிடைக்கும். ஏன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுதுல. பட் வாட் இஃப் இப்போ நான் அகைன் 123 நான் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே என்ன ஹேஷ் இதுக்கு முன்னாடி ஜென்ரேட் ஆச்சோ அதே ஹேஷ் தான் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஹேஷிங் பார்த்தீங்கன்னா ஒன் வேப்பா. ஏன் ஒன் வேனா நீங்கள் பிளெயின் டெக்ஸ்ட்லேருந்து ஹேஷ் உங்களால் மாற்ற முடியும், பிளெயின் டெக்ஸ்ட்லேருந்து ஹேஷ் கோட் ஜென்ரேட் பண்ண முடியும். பட் ஹேஷ் கோட்லேருந்து யூ கேன் நெவர் கெட் பிளெயின் டெக்ஸ்ட். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஹேஷிங்கோட அட்வான்டேஜ். இங்கே உங்களுக்கு என்னது சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து அகெயின் உங்களுக்கு பிளெயின் டெக்ஸ்ட் கிடைக்குது. ஸோ 2 வே, இது பார்த்தீங்கன்னா 2 வே. ஸோ அதனால தான் இது அட்டாக்கர்ஸ் ஈஸியாக அட்டாக் பண்ணிடுறாங்க. ஹேஷிங்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 1 வே தான். புரியுதுங்களா? எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னா நீங்கள் 1 2 3 என்டர் பண்ணுறீங்கன்னா பாஸ்வேர்டு ஹேஷ் ஆகிடும். இப்போ நீங்கள் லாகின் பண்ணுறப்ப என்டர் பண்ணுறப்ப நீங்கள் சைன் அப் பண்ணப்ப என்டர் பண்ண ஹேஷும் இப்போ நீங்கள் கொடுத்த ஹேஷும் மேட்ச் பண்ணி பார்க்கும். ரெண்டும் ஈக்குவல்னா உங்களுக்கு யுவர் ஆத்தென்டிகேட்டட். பட் இந்த bcrypt என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷலாக சம்திங் கால்ட் அஸ் சால்ட் ஒன்று ஆட் பண்ணும். ஸோ அப்படி சால்ட் ஆட் பண்ணும்போது ஈவன் தோ நீங்கள் சேம் இன்புட்டே கொடுத்தாலும் வில் கெட் 2 டிஃப்ரெண்ட் அவுட்புட். ஸோ அது இந்த சால்ட் கான்செப்ட் ஹேஷிங் ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறதா. ஸோ வி நீட் நாட் கெட் டீப் டைவ் இன் டு தட். ஓகேவா? ஸோ பேசிக்காக ஹேஷிங் பார்த்தீங்கன்னா 1 வே ஃபங்க்ஷன்ப்பா. அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிளெயின் டெக்ஸ்ட்லேருந்து ஹேஷிங் பண்ணிக்கலாம், பட் ஹேஷ் கோட் எடுக்கலாம். பட் ஹேஷ் கோட்லேருந்து யூ கேன் நெவர் கெட் பிளெயின் டெக்ஸ்ட். ஓகேவா? ஓகே, நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா bcrypt.
ஸோ there is a website called browser link. ஸோ bcrypt பற்றி உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்க. ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை ரவுண்ட்ஸில் இது வந்து நடக்கணும். இங்கே 10ன்னு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் அ எக்ஸ்போனென்ஷியல். 10 இஸ் ஆக்சுவலி மெயின் ஃபார் 2 power 10. நீங்கள் 12ன்னு கொடுத்தீங்கன்னா 2 power 12. ஓகேவா? டைமிங் நான் 10ன்னு கொடுக்குறேன். இப்போ bcrypt போனால் எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. இப்போ பாருங்கள், இப்போ U6ல் முடியுதா, நான் அகைன் bcrypt ரன் பண்ணனா எனக்கு வேற ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஸோ அதான் நான் சொன்னேன் அந்த சால்ட்டிங் கான்செப்ட்னு. இங்கே அவுட்புட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். $2A 2Aன்றது பார்த்தீங்கன்னா என்ன வெர்ஷன். ஸோ தெர் ஆர் வேரியஸ் வெர்ஷன், 2A 2B 2Y இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் வெர்ஷன். $10ன்றது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரவுண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்ட்டு. அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஷ் கோட். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது எப்படி வந்து டீக்ரிப்ட் பண்ணுது அதை பற்றி நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம இன்பில்ட் லைப்ரரி தான், ஜஸ்ட் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு யூசர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு யூசர் கண்ட்ரோலர் நம்ம வந்து வச்சுக்கலாம். யூசர் கண்ட்ரோலர், சின்ஸ் இட் இஸ் அ கண்ட்ரோலர் நம்ம பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் கண்ட்ரோலர் போட்டுக்கலாம். பப்ளிக் void add user. இது பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேப்பிங் ஸ்லாஷ் ஆட். ஸோ நீங்கள் என்ன ரெக்வெஸ்ட் வேணால் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் பாடியிலேருந்து எடுக்கும். ஸோ ரெக்வெஸ்ட் பாடி யூசர்ஸ் யூசர். ஸோ ஏன் நம்ம யூசர் வைக்காம யூசர்ஸ் வைக்கிறோம்? நம்ம ஆக்சுவலி ஒரு யூசர் தான் ஆட் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் ஏன் நம்மளுடைய மாடலுக்கு யூசர்ஸ்ன்னு நம்ம நேம் வச்சோம்னா, ஆல்ரெடி ஸ்ப்ரிங்லேயே பார்த்தீங்கன்னா யூசர்னு ஒன்று இருக்குது. நான் அதை உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருந்தேன். நம்ம எது படிக்கும்போது யூசர் பிரின்சிபல் படிக்கும்போது நான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி தெர் இஸ் அ ஓகே, நான் உங்களுக்கு மை யூசர்ஸ் கான்ஃபிகரேஷன், நம்ம செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து கற்றுக் கொடுத்துருந்தேன். யூசர் டீடைல்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூசர்னு ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. அதில் உள்ள பில்டு மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் டீடைல்ஸ் ஆப்ஜெக்டை கொடுக்கும். பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். ஆல்ரெடி யூசர்ன்ற ஒரு கிளாஸ் ஸ்ப்ரிங்கில் இருக்குது. அதனால தான் நம்ம யூசர்ஸ்ன்றதுக்கு நம்ம வந்து போனோம். ஓகேவா? ஸோ பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணும்போது நம்ம தப்பான பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த எரர்ஸ் தடுக்கிறதுக்காக தான். ஸோ அகெயின் கண்ட்ரோலர் இந்த வேலையை பார்க்காது. இந்த வேலையை யார் பார்ப்பா? சர்வீஸ் தான் பார்ப்பா. நியூ ஜாவா கிளாஸ் யூசர் சர்வீஸ். இது பார்த்தீங்கன்னா @service annotation. ஸோ யூசர் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா we require service object, user service, service auto-wired. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா service dot add user of user. பட் அகெயின் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் சர்வீஸில் இல்லை, நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரெப்போவோட இது தேவைப்படும். யூசர் டீடைல்ஸ் ரெப்போ auto-wired. ஸோ ரெப்பாஸ்ட்ரியிலே தான் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸோட ஒர்க் பண்ணோம். ரெப்போ டாட் அதில் ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னு கேட்டிங்கன்னா சேவ் யூசர். ஸோ நம்ம என்கிரிப்ட் பண்ணுறது எப்படி நான் அடுத்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகுதான் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இஃப் வி ரன் த கோட், ஸோ Tomcat is started 8080ல பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்லாஷ் ஆட் இட் இஸ் அ போஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம சர்வர் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். யா, நமக்கு ஹோம் பேஜ்க்கு வருது. ஸ்லாஷ் ஆட் தான் நம்மளுடைய ரெக்வஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு. ஸோ சைஃப் 2222 இது எனக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டு தான். பாடியில் பார்த்தீங்கன்னா ரா டெக்ஸ்ட் இல்லை ஜேசன். ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு let me have 3 and then user name பார்த்தீங்கன்னா ஆறுமுகம். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 43 நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம சென்ட் பண்ணால் எனக்கு 200 ஓகேன்னு வந்துருச்சு. நம்ம
டேட்டாபேஸில் செக் பண்ணி பார்க்கலாம், டேட்டாபேஸில் உள்ளே வந்துருச்சான்னு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் இஸ் இன்டீட் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஆறுமுகம் 3333. பட் அகைன் இப்போவுமே நம்ம பிளெயின் டெக்ஸ்ட்டை தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்கிரிப்ஷன் அல்காரிதம் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஐ மீன் என்கிரிப்ஷனா என்கோடிங், அதாவது ஹேஷிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் டேட்டாபேஸில், ஆப்வியஸ்லி நம்ம வந்து சர்வீஸில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் யூசிங் த ரெப்போ ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே தான் நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். நான் என்ன பண்ணுறேன்னா யூசர் டாட் நான் வந்து பாஸ்வேர்டை மட்டும் மாற்றிடுறேன். செட் பாஸ்வேர்ட் ஆஃப், இங்கே தான் நான் என்கோடட் பாஸ்வேர்ட், சம்திங் கால்ட் அஸ் என்கோடட் பாஸ்வேர்டை நான் இங்கே வந்து கொடுக்கணும். பட் அதை நான் எப்படி பண்ணுவேன்? ஸோ அதுக்கு ஒரு இது வந்து உங்களுக்கு இருக்குது ஜாவாவில், ஸ்ப்ரிங்கில். bcrypt பாஸ்வேர்ட் என்கோடர் @autowide. ஓகேவா? ஸோ ஈவன் நம்ம டைரெக்டாகவே நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு நியூ bcrypt பாஸ்வேர்ட் என்கோடர். இதனுடைய ஸ்ட்ரென்த் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ 12, அதான் அந்த ரவுண்ட்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா, 2 to the power 12 ரவுண்ட்ஸ். அதான் இப்போ இந்த பாஸ்வேர்டு என்கோடரில் ஒரு மெத்தட் இருக்கு. பாஸ்வேர்டு என்கோடரில் என்கோடுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. டாட் என்கோட் ஆஃப் எதை என்கோட் பண்ணும், உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க பாஸ்வேர்டை. யூசர் டாட் கெட் பாஸ்வேர்ட். வெரி சிம்பிள். ஸோ இப்போ பாருங்க, நம்ம இங்கே பாஸ்வேர்ட் 3333ன்னு கொடுக்குறோன்னா இங்கே போகும்போது யூசர் டாட் செட் பாஸ்வேர்டில் பாஸ்வேர்டு டாட் என்கோடில் யூசர் டாட் கெட் பாஸ்வேர்ட்னு எடுத்தால் என்ன வரும்? அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டு 3333ன்னு வரும். அதை நம்ம என்கோட் பண்ணுறோம். என்கோட் பண்ணோன்னா கச்சாமுச்சான ஒரு வேல்யூ வந்துருச்சு. அந்த வேல்யூவை தான் இப்போ நம்ம பாஸ்வேர்டாக மாற்றி ஸ்டோர் பண்ணுறோம். வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ லெட் மீ ரீரன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டாம் கேட் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்னொரு டேட்டா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 4. ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி சேக் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்லாம் ரொம்ப வீக்காக வச்சுருக்கேன். பட் தட்ஸ் ஃபைன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 200 ஓகேன்னு வந்துருச்சு. இப்போ ஐ எம் எக்ஸைட்டட் டு சி டேட்டா பேஸில் என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்றது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ். வாவ், சூப்பர். நமக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் ஹேஷ் தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இந்த ஹேஷ்லேருந்து யூ கேன் நெவர் கெட் பிளெயின் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ அதுதான் ஹேஷோட இது. இப்போ இதை யாராச்சும் சம்படி இதை ஹேக் பண்ணால் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பவர். ஃபைன், குட். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? வெரிஃபை பண்ணோம். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஒன் சைடு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பவன்ற ரெக்கார்டு அவங்க சைன்இன் பண்ணும்போது எப்படி வெரிஃபை ஆகுது அதான் நம்ம வந்து இப்போ பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரிசோர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஹோம் பேஜ் ரிசோர்ஸ் ஆத்தரைசேஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் சைஃப் வில் கோ பவன் 4 இட் ஓன்ட் ஒர்க். நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா 401 ஆத்தரைஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இது பாஸ்வேர்டு வந்து பிளெயின் டெக்ஸ்டில் இருக்குது. நம்ம எந்த வித bcryptோ நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணலை. நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நீங்கள் ரிமெம்பர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைடர் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் போது அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நம்ம இங்கே நோ ஆப் பாஸ்வேர்டு என்கோடர் தான் நம்ம வந்து போட்டிருந்தோம். அப்படின்னா பாஸ்வேர்டு என்கோடெலாம் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ 4444 இது இருக்கான்னு தான் நம்ம பார்ப்போம் டேட்டாபேஸில் அது இல்லை. டேட்டாபேஸில் என்ன இருக்குது? ஹேஷ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு காமெடி பண்ணலாம். இந்த ஹேஷை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஹேஷை இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா மெத்தட் நாட் அலோட் மீன்ஸ் போஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம சென்ட் பண்ணால் ஒர்க் ஆகுது. பட் ஹேஷ்லாம் எப்படி நம்ம யூசருக்கு டேட்டாபேஸ்லேருந்து எடுத்து ஹேஷை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்பிக்கலி இப்படி ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம வெரிஃபை பண்ணுறோம் பார்த்தீங்களா, வெரிஃபை பண்ணும்போது கூட நம்ம என்ன பாஸ்வேர்ட் என்கோடர் யூஸ் பண்ண போகிறோம்னா நியூ bcrypt பாஸ்வேர்ட் என்கோடர் சேம் ஸ்ட்ரென்த் 12. மேக் ஷூர் ஸ்ட்ரென்த் சேமாக வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ Tomcat started. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு யூசர் நம்ம வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். 5 அஜய்
4 5 கொடுத்துட்டேன். இட்ஸ் post request URL is /add. ஓகேவா? ஆத்தரைசேஷன்ல பார்த்தீங்கன்னா authorized usersஆல மட்டும்தான் வந்து பண்ண முடியும். What is the password that we set for Bhavan? 44. போலாம் 200. ஓகே. ஸோ இப்போ ஒரு யூசர் ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த யூசர் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் இருக்கணும். அவங்களால மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா அத்தன்டிகேட்டட் யூசர்ஸால தான் இந்த எந்த ஒரு யூஆர்எலுமே விசிட் பண்ண முடியும். அதுதான் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன்ல நம்ம வந்து கொடுத்தோம் செக்யூரிட்டி ஃபில்டர் செயின்ல. எனி ரெக்வஸ்டாக இருந்தாலும் அது ஷுட் பி ஆத்தன்டிகேட்டட். ஸோ இப்படி ஆட் பண்ணுறது ஒரு அத்தன்டிகேட்டட் யூசர். ஸோ பவன் 444 பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேட்டட் யூசர். ஓகேவா? ஸோ அதனால தான் அது ஓகேவாச்சு. இப்போ நம்ம டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா கூட வில் கெட் அஜய் ரெக்கார்ட். ஸோ அஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ அஜயும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களால் அவரும் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ அவரோட இது என்னது 4 5. ஸோ வித் கிரெடென்ஷியல்ஸ் ஆஃப் அஜய் நம்மளால எந்த பேஜ் வேணாலும் நம்மளால விசிட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் என்னன்னா, நான் இங்கே என்ட்ரு பண்ணும் போது எனக்கு வந்து பிளெயின் டெக்ஸ்டாக இருக்கு, அது ஸ்டோர் ஆகும் போது எனக்கு ஹேஷாக வந்து மாறுது. நான் திரும்ப லாகின் பண்ணும் போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ரௌசரில் ட்ரை பண்ணுறேன் localhost 8080. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஜய் 4 5 நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா நான் பிளெயின் டெக்ஸ்ட் தான் கொடுத்துருக்கேன் 5555. ஸோ இது நான் சைன்இன் பண்ணும் போது எனக்கு இங்கே ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைடர் என்ன பண்ணும், எனக்கு இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பீக்ரிப் பாஸ்வேர்டு என்கோடர் வந்து போடும் என்னோட பாஸ்வேர்டுக்கு அகைன்ஸ்டாக இப்போ நான் என்டர் பண்ண பாஸ்வேர்டுக்கு. ஸோ அது ஒரு ஹேஷ் கொடுக்கும். அந்த ஹேஷையுமே என் டேட்டா பேஸில் இருக்க ஹேஷையும் கம்பேர் பண்ணி வேலிடேட் பண்ணிடும். ஸோ விச் மீன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண பாஸ்வேர்டப்போ ஒரு ஹேஷ் கிடைச்சிருக்கும், இப்போ போட்டோடனே அதே ஹேஷ் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அஃப்கோர்ஸ் இது சால்ட்டிங் கான்செப்ட்லாம் மூலியமாக உங்களுக்கு சேம் ஹேஷ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ சேம் ஹேஷ் கிடைச்சதுனால யூ வில் கெட் சைன்ட் இன். புரியுதுங்களா? இது இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீக்ரிப் பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. வெரி சிம்பிள், 2 லைன் தான். ஸோ இங்கே ஒரு லைன் கொடுக்குறோம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணும் போது ஒரு லைன் நம்ம வந்து இங்கே கொடுப்பீங்க. வேர் இஸ் த சர்வீஸ் கிளாஸ் இங்கே கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் அண்ட் பெர்மிஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லும் போதே சொன்னேன். தெர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ரோல்ஸ். இப்போ ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூசர்ஸாக இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அட்மினாக இருப்பாங்க, அவங்களுக்கு சில பெர்மிஷன்ஸ் இருக்கும். ஒரு சில பேர் நார்மல் யூஸராக இருப்பாங்க, அவங்களுக்கு சில இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி நம்ம வந்து பண்ணுறதுன்றதை நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து கற்றுத்தரேன். இது பார்த்தீங்கன்னா மோர் தென் எனஃப். நம்ம பேசிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு எல்லாமே. நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அண்ட் த்ரூ அவுட் தி சீரீஸ் பிளேலிஸ்ட் லைக் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லைனாக லேர்ன் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். பாய்.